மகா பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உம்முடைய பாதங்களில் வருகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர்கள் இருதயங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக 100 மடங்காய் வளர்ந்தர கிருபை தருவீராக. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். மையப்படுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு ராஜாதி ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், தி பிளஸட் மேன் என்கிற தலைப்பில் இந்த நாளில் கர்த்தரை வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறோம், நம்மை சிருஷ்டித்த தெய்வம் அவருடைய படைப்பாகிய மனிதனை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்கிறவனாக படைத்திருக்கிறார். அவர் மனிதனை ஒரு உன்னதமான சிருஷ்டிப்பாக படைத்திருக்கிறார். அந்த உன்னதமான சிருஷ்டிப்பு என்று சொல்லுகிற பொழுது நம்ம பார்க்கிறோம், அந்த சிருஷ்டிப்பிலே அவருடைய சாயல், அவருடைய ரூபம் இருக்கிறபடியினால கர்த்தர் ஒரு அறிவு ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அதில் அவர் சிருஷ்டிப்பாகிய நமக்குள்ளேயும் அந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். அது இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. அதாவது மனிதன் எப்படி இருப்பான்? எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகளில் ஒன்றை போலத்தான் இருந்திருப்பான். இவ்வளோ வருஷம் ஆகுது, குரங்கு ஒரு குடிசல் கூட போடலை, அப்படி தானே? குரங்கு நிச்சயம் ஒரு குடிசை கூட போடலை. மனுஷன் 100 மாடி கட்டடம் கட்டுறான். ஏன் என்று சொன்னால் அது சிருஷ்டிப்பினுடைய மகிமை. அவனை படைத்தவ தேவன் அவனுக்கு அவ்விதமான ஒரு ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். படைக்கும்போது ஒரு ஆளுகையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான ஒரு சிருஷ்டிப்பாக மனிதன் இருக்கிறான். அப்போ அந்த மனிதனை சிருஷ்டிக்கிற பொழுது அவர் இவ்வளவு மகிமையை தந்தவர். அவன் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள சகல மேன்மைகளையும் தங்களுக்கு அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய விருப்பம் அது அல்ல. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆசீர்வாதம் என்பது, ஒருத்தன் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது அது மனிதனுடைய பார்வையின்படியான தீர்மானம் அல்ல, அது தேவனுடைய திட்டத்தின்படியான தீர்மானமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதனுடைய பார்வை இந்த உலகத்திலே இருக்கிறதை குறித்ததானது. அது அழிந்து போகிறது, நிரந்தரமற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு அழிந்து போகிற நிரந்தரமற்ற ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மனிதன் படைக்கப்படவில்லை. அவன் மகிமையான உன்னதமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மகிமையும் இந்த உன்னதமான காரியமும் அவன் தன்னை சிருஷ்டித்த தேவனோடு கூட ஐக்கியமாய் உறவிலே இருக்கும் பொழுது மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சத்தியம். நல்லா கவனிக்கணும். அப்போ அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில நமக்கு என்ன இல்லை? உண்மையான மெய்யான ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய எந்த விதமான ஒரு பொருளும் ஐஸ்வர்யமும் ஞானமும் பதவியும்
அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு நிம்மதி என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. எல்லாமே வீட்டில் இருக்கு, சமாதானம் வந்துருமா? வராது. எல்லாமே இருக்கு, நீ நினைச்சதெல்லாம் இருக்கு, சமாதானம் வந்துருமா? வராது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரமே வாழ்க்கையில சமாதானம் வரும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா தான் வாழ்க்கையில சமாதானம் வரும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கும் என்று சொன்னால்தான் நமக்குள்ள சமாதானம் வரும். இது அடிப்படையான காரியங்கள் நம்ம உள்ளத்துல ஆழமாக நாம் பதித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதன். சங்கீதம் 32 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது அது முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எவனுடைய அக்கிரமத்தை தேவன் கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்போ இதுல முழுமையும் அங்கு அடங்கிவிட்டது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது: மீறுதல், பாவம், அக்கிரமம். மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். அப்போ இந்த ஆவியில மீறுதல், சரீரத்தில் பாவம், ஆத்மாவில் அக்கிரமம் கவனிக்கணும். அப்போ இந்த 3ம் ஒரு மனிதனுக்குள்ளாக நிலை கொண்டிருக்கிறது. ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில். ஆவியில மீறுதல், சரீரத்தில் பாவம், அங்கு ஆத்மாவில் அக்கிரமம். இவை 3ம் சேர்த்து உபாகமத்தில் சொல்லப்படுகிற பொழுது குற்றம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? குற்றம். அந்த வார்த்தையில குற்றம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா, அந்த மீறுதல், பாவம், அக்கிரமம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3ம் நிவர்த்தியாவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமம் இவைகளை 3ஐயும் அங்கே சிலுவையில் செய்திருக்கிறார், சுமந்து தீர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால தான் நம்ம அங்கே பார்க்குறோம், சரியான ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் அவன் சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக அவன் போறதில்லை. சரியான ரட்சிப்பு ஒருவனுக்கு இல்லை வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில் அந்த முழுமையான மன்னிப்பை அவன் பெற்றிருக்க வேண்டும். எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அங்கு என்ன ஒரு நிலை நடக்கிறது என்று சொன்னால், அவனுடைய ஆவியில, ஆத்மாவில் அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது அவனுடைய பேச்சிலும், எண்ணத்திலும், செயலிலும் வெளிப்படுகிறது. ஆமென். நோக்கங்களில் வெளிப்படுகிறது. நோக்கங்கள், எண்ணங்கள், சித்தங்கள், செயல்கள், பேச்சு, இவர்கள் எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்தப்படுத்துகிற நிலைமை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், அப்போ இவன் இவ்விதமாக மன்னிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான். பாக்கியவன் தி பிளஸ்ட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. அப்ப தேவனுடைய மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற வேண்டும் என்று சொன்னால் இவ்விதமாக பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலே
பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலே அவன் இருக்க வேண்டும். சாதாரணமா ஒரு பால் வாங்கணும்னா கூட என்ன செய்வோம், அந்த பாத்திரத்தை மறுபடியும் கழுவிட்டு தான் வாங்குவோம்ல. அல்லேலூயா. இல்லாட்ட என்ன ஆகும், பால் கெட்டு போயிடும். பால் கெட்டு போயிடும். அப்போ உன்னதமான ஆசீர்வாதத்தை சர்வ வல்லவரிடத்திலிருந்து நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த பாத்திரம் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் நம்ம தேவனிடத்திலிருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுதான் அங்க சொல்லியிருக்கு, பாவங்கள் இந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான், அவன் இல்லை, அவன் ஆவியில் கபடம் இல்லை, அவன் ஆவியில கபடம் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ அங்கு நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். அவனுடைய உடல்லாம் என்ன செய்யுது, குஷ்டம் அழுகி இருக்குது. ஆண்டவர் தேவன்கிட்ட வரும்போது தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னா, நீ போய் யோர்தானிலே 7 முறை முழுகி எழுந்துரு, உனக்கு சரியாயிருன்னு சொன்னார். இவன் பயங்கர கோபம், என்னமோ இவன் நினச்சிட்டு வந்தா அது மாதிரி இங்கே நடக்கல, இவர் பாட்டுக்கு போய் தண்ணியில் முங்கிட்டு போகிறாரு. மறுபடியும் ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறான், அங்கே போய் அவன் 7 முறை முழுகி எழுந்திருந்த பொழுது அங்கே வார்த்தை என்ன சொல்லுது, அவன் குஷ்டரோகம் மாறி அவனுடைய சரீரம் எப்படி ஆச்சா, சிறு பிள்ளையுடைய சரீரம் போல ஆயிற்று. அல்லேலூயா. இப்போ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எவனுடைய பாவம் அக்கிரமம் மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ அவனுடைய உள்ளம் எப்படி ஆகிறது, சிறு பிள்ளையை போல கபடற்ற உள்ளமாக ஆகிறது. ஆமென். ஏன், கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான். கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நிலை கர்த்தர் நாம் மையப்படுவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்விதமாக ஏன் கர்த்தர் சுத்திகரிக்கிறார், சுத்திகரிப்பதின் நோக்கம் என்ன, இந்த மனிதனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். எந்த மனிதனும் தன்னைத்தானே நீதிமான் அல்ல, எல்லோரும் குறை உள்ளவர்களாக குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அந்த பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலை சுமந்தார். ஆமென். ஆகையினால அவரை நாம் விசுவாசித்து அவரிடத்தில் நாம் அந்த பாவ மன்னிப்பை பெறுகிற பொழுது நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய இருதயத்தில் ஆவியில் கபடமில்லாத ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் உங்களுக்கு விருப்பமான ஒரு உணவாக இருந்தாலோ, ஒரு குஷ்டரோகி கையில் வாங்கி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? எவ்வளவுதான் விருப்பமாக இருக்கட்டும். இல்லாட்டா ஒரு ரொம்ப உயிர் போகிற நிலையில் இருக்கீங்க, ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணி எடுத்து ஊட்ட வர்றாரு, என்ன செய்வீங்க? அல்லேலூயா. அதுபோல தான் இந்த அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, தொடர்பு உண்டாக முடியாது. கவனிங்க. ஆகையினால இந்த மன்னிக்கப்பட்ட ஒரு நிலை அது ஒரு ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொண்டு வருகிறது. அப்போ இது இல்லாமல் நம்ம தேவனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு சடங்காச்சாரம் செய்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சுத்தமாக முடியாது. உங்களுடைய பாவம் அக்கிரமம் கழுவப்பட முடியாது. தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். அப்போ ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுகிற பொழுது நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக கபடமில்லாத ஒரு குழந்தையை போல நாம் மாறுகிறோம். ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த குழந்தை கவனிங்க, குழந்தையாவே இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த வளர வளர என்ன ஆகுது, வளர வளர வளர்ச்சி ஆகிறது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா திருகுத்தனம் செய்யுது. அப்படி தானே? உண்மை தானே? கவனிங்க. அப்போ இங்கே அடுத்து நம்ம பார்க்குறோம்,
இது முக்கியமான வசனம். முதலாவது நம்ம கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவன். ரெண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தரை நம்புகிற மனிதன். இன்னைக்கு சங்கீதத்தில் அதை நம்ம வாசித்தோம். மீண்டுமாக கர்த்தர் நமக்கு இடைப்படுகிறார். சங்கீதம் 34:8-9 வசனங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யூ டேஸ்ட் அண்ட் ஃபைண்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ருசிக்காம ஏதாவது தெரியுமா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷை, ஒரு ஸ்வீட் டிஷ்ஷை எவ்வளவுதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஆமென், சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிட்டா தான் தெரியும். இந்த சைட் டிஷ்ஷெல்லாம் செய்கிறது நிறைய அந்த வீடியோவில் மக்கள் இப்போ ரசம் வைக்கிறவங்கள கூட அதை போய் பார்த்து தான் வைக்கிறாங்க. வெந்நீர் வைப்பது எப்படி கேட்குறான். ஒரு சமையல் பண்ண தெரியுமா பொண்ணுக்கு? ஸ்விக்கி நம்பர் தெரியும் அப்படின்னா, ஜொமேட்டோ ஸ்விக்கி நம்பர் தெரியும். கவனிங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே. அதில் பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதை ரசம் வைப்பது எப்படின்னா, ஒரு 10 வருது, அது ஒன்றோட நிப்படுத்த மாட்டுறாங்க. இந்த 10ஐயும் பார்த்து, ஆமாம், இவங்க அதில் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து முடிச்சு வச்சா கடைசியில் சாப்பிட முடியாது. கவனிங்க. ருசித்து பாருங்கள். ருசிச்சாதான் தெரியும். ஆனால் அவங்க அதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அது எப்படி இருக்கோ தெரியாது. அதை வச்சுட்டு அந்த நாக்கில் எடுத்து வச்சுட்டு ஊ அப்படிமா. ஏன் ஊன்னு சொல்கிறா நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கு போல அப்படின்னு. கவனிங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம், அவர் மேல் அவரை நம்பிக்கையாக இருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த நம்பிக்கை என்பதற்கு அர்த்தம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். ஆமென். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை என்பது எப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைக்கு பயந்து அதன்படி நடக்கிறவர்கள் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். அல்லேலூயா. அறிவுல ஏற்றுக்கொள்வதில்லை, நடக்கையிலே காண்பிப்பது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், ஓகே. அதில் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் அபியாசிச்சிருக்கிறீங்க, அதான் முக்கியம். கர்த்தர் நல்லதை ருசித்துப்பார்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்தவனாய் அவன் இருப்பான், கர்த்தருக்கு பயந்தவனாய் அவன் இருப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டதுனால ஒரு சிறு குழந்தையை போல இருக்கிறவன், அவன் வளரும் போது அந்த பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் காத்துக்கொண்டு அப்படியே நிலையில வளர வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு சொன்னா அங்க என்ன வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற இருதயம் வேண்டும். என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவன் என்று சொல்லி அங்கு ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பதம் தான் டிசைபிள். அல்லேலூயா. சீஷனுக்கு அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே என்னுடைய சீஷனாக இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவன் என்ன அர்த்தம்? அவைகளின் படி செய்ய ஜாக்கிரதை உள்ளவன். அது அவைகளின் செய்ய ஜாக்கிரதை உள்ளவன், தெரிந்து கொள்ளுகிறவன் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்படின்னா நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும், நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவும் இல்லை. ஆமென். ஐ ஷேல் நாட் வாண்ட். சங்கீதம் 23 தான் சொல்கிறார்.
ஒரு குறைவும் இல்லை, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவனை நாம மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு நம்புகிறவன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன், கர்த்தரை நாம் மையப்படுவதாக. அடுத்து வேறு பிரிக்கப்பட்ட மனிதன். சங்கீதம் 1:1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. நல்ல தயவுசெய்து நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தாரிடத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரித்து எடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? தயவுசெய்து நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் ஆலோசனை, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமல், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை. எத்தனை சொல்யூஷன் இருக்கு? நிறைய தீர்வுகள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிறைய தீர்வுகள் இருக்கிறது, நிறைய தீர்வுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஆமென். அப்போ அதோடைய உச்சத்தை சொல்லணும்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனை, அதில் உச்சம் என்ன? இந்த பிரச்சனை தீரணும்னா நான் தற்கொலை பண்ணிக்கணும். இந்த பிரச்சனை தீரணும்னா எனக்கு பிரச்சனை கொடுக்கணும், காலியாகணும். இது உச்சம். அதாவது கடைசி இதுதான். அதாவது பிரச்சனைக்கு தீர்வுல கடைசி இது என்னது? உலகத்தின் ஆலோசனையை, மனிதனுடைய ஆலோசனையை, பிசாசினுடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருந்தால் இந்த உச்ச நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுவான். நல்லா கவனிங்க. அப்போ டிப்ரெஷன், அவன் மனிதனை அவனை மேலும் 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 அவனை என்ன செய்வான்? மனசிதைவுக்குள்ளாக நடத்தி கொண்டு போவான். நடத்தி கொண்டு போய் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அவனை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவான். அவன் சொல்லுவான், திஸ் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன், இதுதான் உன்னுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வுன்னு சொல்லுவான். அப்படி இல்லைன்னா நீ அவனை காலி பண்ணிரு, இதுதான் உனக்கு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அழியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆலோசனை வித்தியாசமானது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நிற்காத, பாவியின் வழியில நிற்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல நீ உட்காராத. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அவன் கூட இருக்கும்போது அவன் ஆலோசனை தான் வரும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையா, இதுக்கு இதுதான்ப்பா தீர்வு. 2 தட்டு. அல்லேலூயா. 2 தட்டு. அவன் இப்படி பேசினாலும் நீ இப்படி பேசு. இது என்ன உலகத்தின் ஆலோசனை? ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடு, போய் என்ன செய்ய, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, இல்லாத யாராவது ஒரு ஆளை விட்டு அரட்டி விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டா நீயே அரட்டு, இல்லாட்டா நீ ஒன்றால் அடிக்க முடிஞ்சா நீயே அடி. இது யார் ஆலோசனை? துன்மார்க்கருடைய, உலகத்தின் ஆலோசனை. இது என்னது? உலகத்தின் பிசாசினுடைய ஆலோசனை. ஆகையினால தான் நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். நீ அவன்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா அவன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் உன்னை. ஆமேனா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு ஒரு வன்முனை உலகத்தில் பெருகி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அவ்விதமாக வன்மை முறையே காட்டப்பட்டு அதை நேர்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கே போனாலும் சினிமா போஸ்டர் கையில் ஒரு அருவாளோட தான் நிற்கிறான். கேம்ஸ்லையும் துப்பாக்கி தான், துப்பாக்கி, தோட்டா, கத்தி, அருவாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் எப்படி சிந்திக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி செயல்படணும், வளர்ந்தவன் எப்படி சிந்திக்கணும், வளர்ந்தவன் எப்படி செயல்படணும்,
இது மாதிரி செயல்பட்டால் நிச்சயமாக கர்த்தரை விட்டு தூர போய் இன்னும் நாசமா போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக இவை எல்லாம் சாத்தானாலே கொண்டு வந்து திணிக்கப்பட்டிருக்கிற காரியம். அல்லேலூயா. அதை பார்க்க பார்க்க இந்த மைண்டு ப்ரோக்ராம் ஆகுது. சிறுவர்களுக்கு பொறுமை இல்லை. ஆமென். காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறவன் கொலை பண்ணுறாங்க. ஸ்கூலில் படிக்கிறவன் வாத்தியாரை கொள்றான். ஸ்கூலில் படிக்கிற சகமானவனை கொள்றான் சிறு வயதில். இதெல்லாம் எப்படி வந்தது மூளையில்? கவனிங்க. அப்போ இவர்கள் இவ்விதமாக தீமை செய்கிறவர்களாக சிந்திக்கும்படியாய், தீமை செய்கிறவர்களாக செயல்படும்படியாய் உருவாக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. நீங்க எதை கேட்குறீங்களோ எதை பார்க்குறீங்களோ அவ்விதமாக நாங்கள் மாற்றப்பட்டு விடுவோம். உன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். சும்மா ஜாலி தானே மச்சி, சும்மா ஒரு தம்மடி. அல்லேலூயா. சும்மா ஜாலி தான் மச்சி, சும்மா ஒரு பெக்கு குடி. கவனிங்க, இதுதான் இந்த சாத்தானுடைய வேலை. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவான்? மோசம் போக்கி விடுவான். அவன் செய்கிற காரியங்களை நியாயப்படுத்தும். அதுதான் முக்கியம். செய்கிறது கொலை செஞ்சிருப்பான், கேட்டா அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருப்பான். நான் செஞ்சது ரைட்டு. எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீங்க நடவாத, பாவியின் வழியில நில்லாத, பரியாசக்காரன் உட்காரத்துல உட்காராத, அவன் சொல்றதை கேட்காத, அவன்கிட்ட இருந்து எந்த கர்த்தருடைய ஆலோசனையும் உனக்கு வராது. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் என்று சொன்னால் உன்னுடைய சிந்தை எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி வரும். ஆமெனா? ஆமென். தினமாய் இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை என்னன்னா, இட் இஸ் டிட் ஃபார் டாட். என்னது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டிட் ஃபார் டாட். ஒரு கேம் இருக்குல்ல, அந்த என்ன கேம் அது? ஒரு கேமில் கல் வைப்பாங்க, 3 கல்லை வரிசையாக வைக்கணும். என்னப்பா? டிக் டாக் டோ. அந்த வார்த்தைக்கு தான் கேட்டேன். அல்லேலூயா. அந்த டிக் டாக் டோ, டிக் டாக் டோ, அந்த இது ஒரு கட்டம் போட்டிருக்கோம். 2 பேர் விளையாடுவாங்க. தன்னுடைய 3 கல்லையும் ஒரே வரிசையில் வைக்கணும். அடுத்தவனை என்ன செய்யக்கூடாது? வைக்க விடக்கூடாது. இவன் 3 கல்லை வரிசையாக வைக்கிறத விட இவன் நோக்கம்லாம் எப்படி தான் இருக்கும்? அடுத்தவனை வைக்க விடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் டிட் ஃபார் டாட். அல்லேலூயா. அதாவது ஒன்று பேசுனா பதிலுக்கு பேசி ஆகணும். வாய்ட்ட பேசணும், முடியாட்டா கைட்ட பேசணும். அதாவது பேசுறதுக்கு பதில் கொடுத்தாகணும். அதுதான் டிட் ஃபார் டாட். இது என்ன ஆலோசனை? இந்த சங்கீதம் 1:1 இருக்கிற ஆலோசனை. அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லை சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால், நான் அப்படி இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை, சிருஷ்டிக்கப்படவில்லை. நாம் அந்த 2வது வசனத்தில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போ. அல்லேலூயா. வேதம் அதுதானே சொல்லுது. ஆமென். ஆமென். நீ அவனுக்கு தீமை செஞ்சானா நீ நன்மை செய்ய, உன்னை திட்டுனானா நீ அவனை ஆசீர்வாதம் பண்ணு. அல்லேலூயா. உன்னுடைய பகைவனுக்கும் நீ என்ன செய்ய? நன்மை செய்ய. உன்னுடைய சத்ருவை நீ நேசி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியல. உன்னுடைய சத்ருவையும் நேசி அப்படிங்கும்போது சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, என் மாமியாரை கூடையாங்க அப்படின்னு. சத்ருவை நேசின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, என் மருமக்களை கூடையாங்க அப்படின்னு. கவனிங்க,
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போ அந்த டிட் ஃபார் டேட், எனக்கு காயப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஆள் என்ன செய்யணும்? காயப்படுத்தணும். எப்படியோ ஒரு காயம் இல்லை. தயவுசெய்து கவனிங்க, இது தேவனுடைய ஆலோசனை அல்ல. ஆமீன் சொல்லுவோமா? இது என்ன ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை, உலகத்தின் ஆலோசனை, பிசாசினுடைய ஆலோசனை. அல்லேலூயா. பிசாசினுடைய ஆலோசனை தான். ஒரு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்களாம், ரொம்ப அந்யோன்யமாக. அப்போ இந்த பிசாசு ஏதாவது ஒரு அந்த கேப் கிடைக்கிறனான்னு பார்க்குறவன், அவன் ஏதாவது ஒரு இது கேப் கிடைச்சுன்னா அப்போ என்ன செஞ்சிருவான்? அந்த கேப்பை விரிவாக்கி விட்டுருவான். அவன் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தானா இவங்க இன்னும் இடம் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு நான் முடிவு பண்ணான், இவர் தூங்கும்போது காலையிலேருந்து காஃபியை கொண்டாந்து கொடுப்பாங்க, நல்லா கொதிக்க இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டான்னாகும் அப்படியே அந்த ஆள் மேலே விழுகும். பிசாசுடைய கற்பனை. என்ன பார்த்து கொடுக்க தெரியாதா? ஒன்று நீ பார்த்து வாங்க தெரியாதா? ஆமாம், கண்ணு இருந்தால் நான் உன்னையே கட்டிக்கிறேன். அடுத்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து இவர் வந்து ஆமாம், அப்பன் கொடுடேன், உங்கள் தாத்தா கொடுடேன், உங்கள் பாட்டி கொடுடேன். இப்படி போட்டிங்கன்னா ஒரு 4 தலைமுறைக்கு போயிடும். சண்டை போட்டு அங்கே பெரிய இதாகி இவன் வந்து நினச்சிட்டு இருக்கான். எப்போ அதாவது இந்த தந்திரங்கள் எல்லாம் மனிதர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. சிறு குழந்தையிலிருந்து அந்த குழந்தை அம்மா அப்பா நம்மளை தூக்கணும்னு நினைக்கும். என்ன செய்யும்? கடுமையாக கத்தும். இன்னமும் எதுன்னு பதறி போய் தூக்கணும்னா கம்முன்னு ஆகிடும். அப்போ ஒரு விளைவை ஏற்படுத்த அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்போ அதே இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சகோதரிகள் காயப்படுத்தணும், இல்லாட்டா ரொம்ப அதிகமாக ஒரு இன்ஃப்ளிக்ட் பண்ணணும், காயப்படுத்தணும்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க அப்பா அம்மா உடன்பிறப்புகளை பற்றி பேசினா ஒரு குத்துயிர் ஆக்கிடலாம். அல்லேலூயா. உண்மை தானே? பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. கவனிங்க, இவன் இப்படிலாம் ஏன்னா இது நடக்கிறது. இவன் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த அம்மா காஃபி கொண்டு வந்தாங்க, என்ன செஞ்சான்? டக்குன்னு தட்டி விட்டான், எல்லாம் அப்படியே மேலே கொட்டிடுச்சு. ரொம்ப அவளோட பார்த்துட்டு நான் சாத்தான். உடனே இவர் சொன்னார், சாரி நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன் அப்படின்னாரான். இவங்க ஐயோ சாரி நான் கொஞ்சம் கவனிக்காமல் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. எடுத்தானா ஓட்டம், அதுக்கப்புறம் அந்த தெருவுக்கே வர்றது இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலோசனை என்ன? தேவனுடைய ஆலோசனை. கவனிங்க. ஆகையினாலே பிரித்தெடுக்க, அதாவது உலகத்தை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தானுடைய ஆலோசனையின்படி நடக்காத. தேவன் எதிர்பார்க்கிற விளைவு உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனையின்படி நட. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா போங்க, அமைதியா போங்க. அதான் ஜோக்குகள் சொல்லுவாங்க, சண்டை வரும்போது டிவியுடைய சவுண்டை, வீட்டில் சண்டை வரும்போது டிவி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறவன் புத்திசாலியான். அல்லேலூயா. அதோட அதிபுத்திசாலி யாருன்னு சொன்னால் சட்டையை போட்டு வெளியில் போயிடுவான். அல்லேலூயா. கவனிங்க, அங்கே நம்ம தேவனுடைய ஆலோசனை இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை வராதுங்க. ஆமேனா? ஆமே. நமக்கு என்ன பிரச்சனை? ஈகோ. என்னது? ஐயோ, சுயம். அந்த சுயத்தை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா போச்சு. அப்படித்தானே? அப்போ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சுயத்தை சாகடிக்க சொல்கிறாரு. ஆமேனா? ஆமே. அப்படின்னா சுருக்கமாக என்ன சொல்கிறாரு?
வெக்கம், மானம், ரோசம், இதெல்லாம் இல்லாட்டாவே செத்த மாதிரி தானே இல்லை? அதான் சிஸ்டர் சொல்கிறாங்க, செத்துருங்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. தேவனுடைய, நல்லா கவனிங்க, தேவனுடைய கரத்தின் விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையே நம்ம கடைபிடிப்போம்னு சொன்னால் அங்கே காண முடியும். ஹல்லேலூயா. நீ எதை விதைப்பாயோ அதையே நீ அறுப்பாய். தேவனுடைய வார்த்தையின்படியாக உன்னுடைய வாழ்க்கையில நீ விதைப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக மகிமையை அறுப்பாய். ஆமென். அப்படி இல்லாம துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா அங்க கலகம்தான் இருக்கும். பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை? உலகத்தானை போல அல்ல. உலகத்தான் போல் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத. கர்த்தருடைய, அதுக்காக தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மனிதனாக அவன் இருக்க வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட, அதுக்கடுத்து முக்கியமான ஒரு காரியம், இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஒழுக்கமாய் நடக்கிற மனுஷன். சங்கீதம் 94 13 14 15. ஆமென். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையின்படியாக சிட்சிக்கப்பட்டு அந்த வார்த்தையின்படியான ஒரு ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் 2 காரியம் நான் முன்னாடியே ஒரு தடவை அந்த செய்தி எடுத்துருக்கோம். ஒழுங்கும் ஒழுக்கமும் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஒழுங்கும் ஒழுக்கமும் 2 வித்தியாசமானது. ஒழுங்கு வேற, வித்தியாசம் வேற. ஒழுக்கங்கிற வித்தியாசம் வேற. ஒழுங்குனா என்ன? இதை இங்கேருந்து எடுத்தோன்னா இங்கே மறுபடியும் எங்கே கொண்டு வைக்கிறது. அல்லேலூயா. அழுக்குன்னா அதை கொண்டு அழுக்கோடியில் கொண்டு போடுறது. சாயங்காலம் வந்தோம்னு சொன்னால் அது கரெக்டான நேரத்தில் உட்காந்து ஹோம்ஒர்க்கு படிக்கிறது. எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அப்படி செய்கிறது ஒழுங்கு. ஒழுக்கம் என்பது கேரக்டர். ஆமென். ஒழுக்கம் என்பது கேரக்டர். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஒழுக்கமாய் நடக்கிற மனுஷன். உன்னுடைய கேரக்டரில் நீ பெர்ஃபெக்டாக இருக்கணும். கேரக்டரில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த கேரக்டரில் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய சுய விருப்பங்கள் நம்முடைய நடக்கையிலே குறுக்கிட விடக்கூடாது. அல்லேலூயா. சுய விருப்பம் என்பது என்ன? அவைகள் இச்சைகள், ஆசைகள். ஆசைகளும் இச்சைகளும் என்ன செய்யும்? நம்முடைய நடக்கையை அது தீர்மானிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆசைகளும் இச்சைகளும் நம்முடைய நடக்கைகளை தீர்மானிக்கிறதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நடக்கை எதுதான் தீர்மானிக்கணும்? தேவனுடைய வார்த்தை தான் தீர்மானிக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படியான ஒழுக்கம் தான் நம்மள்கிட்ட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்ப அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? நல் ஒழுக்கம். ஒழுக்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒழுக்கம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆகாத சம்பாஷணை. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாதவங்களோட பேச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது, 3 பொம்பளை பிள்ளைங்க. அவர் ஒரு வங்கியில் மேலாளராக இருந்தார். அப்போ அங்கே வந்த ஒரு கஸ்டமர், அவங்க விடோ, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது. இப்போ இவங்க அவர்களோட சம்பாஷணை பண்ணி என்னாச்சு, அவங்க ஒன்று சொல்ல இவங்க அப்படியே ஓவராக இறக்கப்பட, அப்படி இறக்கமாகி ரொம்ப ஓரமாக ஆயிடுச்சு. அப்போ அவங்க இவருடைய மனைவி கண்டிக்கிறாங்க. கேட்குற மாதிரி இல்லை.
இவர் செய்கிறத நியாயப்படுத்திட்டு இருக்காரு. தயவுசெய்து நான் ஏதோ கற்பனையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நடந்ததை சொல்கிறேன், நடக்குது இல்லை, நடந்ததை சொல்கிறேன். சரியா? அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இது புதுசில் இங்கே போய்கிட்டே இருக்கு. கடைசியில் அவங்க 2 பேருக்கும், அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கல. ஒரு நாள் சண்டையில் இந்த அம்மா டக்குன்னு மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை வச்சு சீசர் பண்ணிட்டாங்க. நடந்த காரியம். இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆகாத சம்பாஷணை. அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக எதிர்ப்பாளரோடு, அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நாம் அந்த டிஸ்டன்ஸை கீப் பண்ணணும். பேசுகிறது ஒரு அளவோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த நடக்கையிலே நம்முடைய கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு என்ன சஜஸ்ட் பண்ணுவான்? சும்மா தானே. இந்த சும்மாங்கிற வார்த்தை இருக்கே, அப்பா கொடூரமான வார்த்தை. இந்த யாரோ ஒரு தமிழ் பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மாங்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தவங்க பேசுனாங்க 10 நிமிஷம். கவனிங்க, இந்த சும்மா எதுக்கு வந்தால்? சும்மா வந்தேன், என்ன செஞ்சுக்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கடா போயிருக்கேன்? இந்த சும்மா இங்கே போயிருக்கேன். அல்லேலூயா. கவனிங்க, நாம் மையப்படுவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நம்ம வேதத்திலே போதிக்கப்பட்டு ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இருதயம் எனக்கு தெரியும், நான் மிகுந்த பரிசுத்தவான். இந்த மாதிரி சொல்கிறாலாம் பேசுகிற டயலாக் என்னது? நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்னு. ஆமாம், ஆமாம். அதனால நான் பால் போய் கல் கடையில் உட்காந்து நான் பால் குடிப்பேன். வீட்டிலலாம் குடிக்க மாட்டேன். ஒரு கண்ணாடி கிளாஸில் கல் எடுத்துகிட்டு போய் எங்கே குடிப்பேன்? கல் கடையில் உட்காந்து தான் குடிப்பேன். கவனிங்க, நான் மையப்படுவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாத்திரம் இருக்கிறது இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக பிறர் காணும்படியாக வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை மையப்படுவதாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக. ஏன்னா இதுதான் பிசாசுடைய ட்ராப். தேவன் இவ்விதமாகத்தான் ஒரு மனிதனை என்ன செய்வான்? அழித்து விடுவான். தேவனோடு இருக்கிற, அதனால எனக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளினரோடு கூட இருக்கிற உறவில், பேசுகிறதுல, டைமிங்ஸில் நல்ல ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரை நான் மையப்பட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஓவர் அன்பாக காட்டிடக்கூடாது, அப்புறம் வம்பா போயிடும். கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வாழ்க்கை வீணாகிவிடும். தேவனுக்கு மகிமைண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய கரத்தை கீழே சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினுமாய் திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவோம். நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கணும், சிந்தனைகள் செம்மையாக இருக்கணும். அதான் முதலே சொன்னேன், உன்னுடைய விருப்பமும் உன்னுடைய ஆசையும் உன்னுடைய இச்சையும் உன்னுடைய நடக்கைகளை நடத்தக்கூடாது. அல்லேலூயா. உன் நடத்துறது என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும், பரிசுத்த சிந்தையாக இருக்க வேண்டும். தேவன் நான் மையப்படுவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்குறோம், கீழ்ப்படுகிற மனுஷன். சங்கீதம் 112 1 2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இதெல்லாம் தயவுசெய்து நல்லா கவனிங்க. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அது நம்மோடு கூட தடைப்படுறது இல்லை. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அது நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அது நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் நம்மை காணவில்லை, நமக்கு பின்பாக வருகிற பரிசுத்த சந்ததியை காண்கிறார். நம்ம பார்க்கும்போது யாரை பார்க்குறாரு? நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க பிள்ளைகள் பிள்ளைங்க பிள்ளைங்கள் பிள்ளைங்க தலைமுறைகளை பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் காண்கிறார். ஆமென். அப்போ அது யாருக்கு அந்த சந்ததி எப்படி இருக்கும்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கு. கர்த்தருக்கு பயப்பட கொடுத்து நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய சந்ததி பலத்திருக்கும். செம்மையாளர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படும். அப்ப யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆமென். இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஒண்ணு, நல்லா தயவுசெய்து நல்லா கவனிங்க. நம்ம நமக்கே பிரியமாய் நம்மை நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்ம இன்னைக்கு உலகத்தில் என்ன பார்க்குறோம்? அப்போ குடிக்கிறவன் கணவன் மனைவி பிள்ளைங்க மனைவி அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு மட்டும் சந்தோஷம். அப்படித்தானே? எந்த ஒரு தீய பழக்கத்திலும் உள்ளவனும் அவன் தனக்கே சந்தோஷம் உண்டாக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், என்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு பின்பாக வருகிற என்னுடைய செம்மையான சந்ததியை குறித்ததான சிந்தை இருக்கணும். ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த சந்ததியை குறித்ததான சிந்தை யாருக்கு இருக்கோ அவன் ஒழுக்கத்தில் தவறாமல் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் மையப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு சரியான ஒழுக்கம் இல்லாத ஒரு பெற்றோர்கள் குழந்தைய ஒழுக்கம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவன் பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறான், அதை கற்றுக்கொள்கிறான். பிள்ளைங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே தேடி வரும்போது அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. குழந்தை போய் அப்பா இல்லைன்னு சொல்லும். அடுத்த நாள் முக்கியமாக ஒருத்தர் காசு கொடுக்கறக்கா வந்திருப்பாரு. அப்பா இருக்காரா? அப்பா இல்லை. அப்போ கேட்பா யார் அந்த இன்னார் வந்தார்? ஐயோ அவர் என்ன காசு நீ அன்னைக்கு தானே இல்லை இல்லைன்னு சொன்னேன். இதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆவேனா எப்போ என்ன சொல்ல அதுக்கே புரியாது. என்னடா அன்னைக்கு இருக்கும்போது இல்லைன்னு சொன்னார், அதை இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் அது ஏன் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது என்னங்கிறாரு. ஆமென். கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை சரியான பண்ணிட்டோம். அல்லேலூயா. வேடிக்கை சொல்லுவாங்க, பையன் பக்கத்தில் பென்சில் திருட்டு வந்துட்டானான். எங்கே? ஸ்கூலில். அப்போ ஓங்கி ஒரு சொன்னாங்களே இது மாதிரி திருட்டிட்டு வந்துட்டான். ஓங்கி ஒரு அரைஞ்சான். அரைஞ்சிட்டு ஏன்டா அவனுக்கு அறிவு இருக்கா? அப்பாட்ட சொல்லியிருந்தேன்னா ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. எப்படி? அப்பாட்ட சொல்லியிருந்தா ஆஃபீஸிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ இவன் என்ன மொராலிட்டியை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான்? கவனிங்க. அப்போ எப்படி நாம் நடக்கிறோமோ அதை நாம் அறியாமல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் சந்ததி பலத்திற்கான், சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாக பேசிட்டோம். இது கடைசி ஒன்று முடிப்போம். இயேசு தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். அல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் மறுபடியும் வந்து
ஆமென். நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும்? எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? யாரை கர்த்தர் பிரியமாக தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவரோடு சேர்த்து கொள்ளத்தக்கதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். தேவனுடைய நாம மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமாக நடந்ததுனால ஏனோக்கு என்ன செஞ்சிட்டாரு? வாக்கிங் போகும்போது அப்படி கூட்டிகிட்டே போயிட்டார் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ரெண்டு பேசிக்கிட்டே போனாங்க. எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தா பரலோகத்துக்கு வந்துட்டாங்க. டைம் போனதே தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனோடு கூட நாம் இருக்கும்படியாக அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில் நம்ம என்றென்றும் இருக்கும்படியாக கர்த்தர் நாம் மையப்படுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு வாஞ்சை, விருப்பம். ஒன்றே கேட்டேன் அதையே நாடுவேன். ஒன்றே கேட்டேன் அதையே நாடுவேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் இந்த வாழ்க்கையில். அப்படி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். இந்த வாழ்க்கை எப்படி போகும்? வாழ்க்கை முடியும் போது ஒரு கனவு காண்கிறவன் விழித்து ஒன்றும் இல்லாது இருக்கிறதை போல. அல்லேலூயா. பசியாக இருக்கிறான். கனவுல பார்த்தா எல்லாம் பார்க்க சூப்பர் மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, சிக்கன் 65 எல்லாம் அப்படியே வரப்போ இருக்குது. பசியோடு இருக்கிறவன் முழிச்சு பார்த்தா என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. இந்த இந்த உலகத்தின் வாழ்க்கையும் அப்படி தான் போயிடும். ஆமென். எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இதை விட மகிமையான ஒரு வாழ்க்கையை அவருக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு பின்னாக நம்முடைய சந்ததிக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அங்கே நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுவோமா? கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையில் ஆண்டவரை, நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லைன்னா அந்த ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை பிரச்சனை தான் ஆண்டவரே. நாங்கள் தியானித்தோமே, டிட் ஃபார் டட் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. பதிலுக்கு பதில் கர்த்தர் நாம் மையப்படுவதாக. உடைய வார்த்தையின்படியாக எங்களை தாழ்த்துகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எதிர்த்து நிற்கிற இருதயம் அல்ல. ஆராய்ந்து பார்ப்போமா, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிடித்தமானதான் இருக்குதா? நம்ம பேசுகிறதும் நம்முடைய செய்கைகளும் கர்த்தருக்கு பிடித்தமானதான் இருக்குதா? நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் கர்த்தருக்கு பிடித்தமானதான் இருக்குதா? அல்லது நம்முடைய சுயத்தை திருப்தி செய்வதற்காக செய்கிறதாக இருக்கிறதா? கர்த்தரை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கா? நம்மையே திருப்திப்படுத்துகிறதா இருக்குதா? மகனே, மகளே, நீ கர்த்தரை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உனக்கு நேரிடுகிறது எல்லாம் திருப்தியும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் நேரிடுகிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னையே நீ திருப்திப்படுத்துகிறதா இருப்பாய் என்று சொன்னார். ஒரு நன்மையும் உனக்கு கிடைக்காது. இந்த உலகத்தின் காரியங்கள் நன்மைகள் அல்ல. திருடுறவன் வீட்டில் கூட கோடி கோடியா பணம் இருக்கு. கொலை பண்றவன் வீட்டில் கூட கோடி கோடியா பணம் இருக்கு. அயோக்கியம் வீட்டில் கூட கோடி கோடியா பணம் இருக்கு.
ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய நம்புகிறவனுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தரை நம்புகிறவனோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புவனுடைய சந்ததி பலத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரை நம்புகிறவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு சகலத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். அப்போ இன்னைக்கு பார்த்தோம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம எப்படி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசி இருக்கிறார் அல்லவா. நிதானிப்போமா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த வேளையில தீர்மானிப்போம். ஆண்டவரே, எனக்கே பிரியமானவனாய் நான் வாழக்கூடாதையா. என்னுடைய ஆசைகளும் இச்சைகளும் என்னை நடத்தக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதும் உம்முடைய வார்த்தையும் என்னை நடத்தணும்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதனால நீர் எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை இம்மைக்கும் மறுவைக்கும் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. விசுவாச கண்களால் அதை காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நீங்கள் 1000 தலைமுறையை விட்டு உண்மையை காக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் அப்படியே அந்த மைக்கை வச்சுங்க கையில். நான் சொல்ல வசனத்தை வாசி. ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 31 வரை உள்ள ஒரு வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 31 வரை உள்ள வசனங்கள்.